தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM Jewellers and Gems, சிதம்பரம். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். ஆன்மீக ஐதீகங்கள். விநாயகர் வழிபாடு. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் விநாயகர் வழிபாடு பற்றியும் அதன் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். முழுமுதற் கடவுள் என்று போற்றப்படும் விநாயக பெருமான் தேவராய், பூதமாய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர்தினையாய், அக்ரிணையாய், உயிருக்குள் உயிராய், எல்லாமுமாய் விளங்குகிறார். விநாயகர் தன் கையில் பாசாங்குசத்தை ஏந்தி இருப்பதன் மூலம் தன்னை அடக்குபவர் ஒருவரும் இலர் என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகிறார். அருள் தரும் கணபதியே, என்றும் வரம் தரும் குணநிதியே, வேதநாயக விக்ன விநாயக ஹே ரம கணபதியே. ஓம் ஓம் கணபதி கணபதி ஓம், ஹே ரம கணபதி கணபதி ஓம். அருள் தரும் கணபதியே, என்றும் வரம் தரும் குணநிதியே, வேதநாயக விக்ன விநாயக ஹே ரம கணபதியே. நர்த்தன கணபதியே, நலங்கள் அருளும் கணபதியே, குறைகள் தீர்க்கும் குலங்கள் காக்கும் குமார கணபதியே, குறைகள் தீர்க்கும் குலங்கள் காக்கும் குமார கணபதியே. அகில உலகங்களும் விநாயகருடைய மணிவயிற்றில் அடங்கிடும் என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றது. கும்பம் ஏந்திய கரம் படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கரம் காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றன. எனவே விநாயகர் சிருஷ்டி, திதி, சங்காரம், திரௌபவம், அனுக்கிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களை 5 கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கும் அருள் புரிகின்றார். விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார். கஜமுகனே கணநாதா, கௌரி நந்தன கஜவதனா. 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 ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி தம் தம் கணபதி ஓம் ஓம் கணபதி தம் தம் கணபதி. முருகர், அம்பிகை, கிருஷ்ணர், ராமர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை. அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காதாம். ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படியல்ல. மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும், பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்தருளி அருள் புரிவார். சந்தனம், களிமண், மஞ்சள், சாணம் என இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளில் விநாயகரை செய்து வழிபடுவார்கள். நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே, பிள்ளையார் கும்பிட்டோமே, வெள்ளருக்கு எடுத்து வேறுல செதுக்கி நம்பிக்கையா கும்பிட்டோமே, உங்கள் பாதம் தொட்டு கும்பிட்டோமே. மஞ்சள பூடிச்சு நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே, பிள்ளையார கும்பிட்டோமே, வெள்ளருக்கு எடுத்து வேறுல செதுக்கி நம்பிக்கையா கும்பிட்டோமே, உங்கள் பாதம் தொட்டு கும்பிட்டோமே. விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக மிக விருப்பம். அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவிப்பிணி நீங்கி இன்பம் பெருகும். பொதுவாக அரச மரத்திற்கும் அரச மரத்தடி பிள்ளையாருக்கும் அதிக சக்தி உள்ளது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மைதான். அரச மரத்தடி பிள்ளையாரை முறைப்படி வணங்குபவர்களுக்கு
உங்களுடைய உடலில் ஒருவிதமான சக்தி, அதாவது கண்ணுக்கு தெரியாத நேர்மறை ஆற்றல் அதிகரித்து அந்த சக்தியும் ஆரோக்கியமும் உங்களை வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக செயல்பட வைத்து விரைவான முன்னேற்றத்தை கொடுக்குமாம். மேலும் மற்ற தெய்வங்களை வழிபடுவது போல இல்லாமல் விநாயகரை வழிபடும் போது மட்டும் நெற்றி பொட்டில் குட்டிக் கொள்வதும் தோப்புக்கரணம் போடுவதும் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுவதன் மூலமும் நெற்றி பொட்டில் குட்டிக் கொள்வதன் மூலமும் நம் உடலில் இருந்து குண்டலினி சக்தி தட்டி எழுப்பப்படுகிறதாம். நமது நாடி நரம்புகள் சுறுசுறுப்படைந்து உடலும் மனமும் உற்சாகமடையும் என்றும் இது வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது என்கிறார்கள். தோப்புக்கரணம் போடும்போது வலது காது மடலின் கீழ்ப்பகுதியை இடது கையாலும் இடது காது மடலின் கீழ்ப்பகுதியை வலது கையாலும் அழுத்தி பிடிக்க வேண்டும். இடது கை உள்ளேயும் வலது கை வெளியேயும் இருக்குமாறு தோப்புக்கரணம் போட வேண்டும். நமது வலது பக்க மூளை இடப்பக்கத்திலும் இடது பக்க மூளை வலது பக்கத்திலும் இருப்பதால் கைகளை நாம் பிடிக்கும் போது சரியான அளவில் அவை தூண்டப்படுகின்றன. காது மடல்களை ஒட்டிச் செல்லும் நரம்புகளை நாம் பிடித்து இழுப்பதால் நமது ஞாபக சக்தி அதிகரிப்பதாக இன்றைய அறிவியல் உலகமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதை அந்த காலத்திலேயே கண்டறிந்த நம் முன்னோர்கள் வழிபாட்டோடு இந்த உடற்பயிற்சியையும் இணைத்து வைத்திருக்கிறார்கள். தோப்புக்கரணம் போடுவதால் மூளையின் செயல்பாடு அதிகரித்து புதுவித சக்தியும் உற்சாகமும் ஏற்படுவதோடு படிப்பு, எழுத்து, கணிதம் போன்றவற்றில் கவனம் அதிகமாகும் என்பதால் விநாயகரை வழிபடும் போது நெற்றியில் குட்டுவதும் தோப்புக்கரணம் போடுவதும் முக்கியம் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். கணபதி என்றிட நினைத்தது நடக்கும், காரியம் கைகூடுமே. கடத்தினில் வரும் எங்கள் பார்வதி மைந்தனை நினைத்திட பலம் சேருமே. சிவனாரின் முதல் பிள்ளை, சித்திகளை தரும் பிள்ளை, தாரக பொருளானவா. நேயர்களே, இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் விநாயக பெருமான் பற்றியும் அவரை வழிபடும் போது நெற்றியில் குட்டுவது தோப்புக்கரணம் போடுவது எதற்காக என்றும் அதனால் ஏற்படும் பலன்கள் பற்றியும் பார்த்தோம். தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபடுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். விநாயகர் வழிபாடு. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. தங்க தரத்தில் உலக சாதனை பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும்.